Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்குது. எந்தெந்த தொகுதியில் யார் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறதையும் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட தேர்தல் பிரச்சாரமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சூழலில் தான் ஒரு கட்சிக்காரங்க மற்ற கட்சிக்காரங்களை மாற்றி மாற்றி ரோஸ் பண்ணுறது அப்படின்னு தேர்தல் கிழமை ஒரே ஃபன்னாக இருக்குது. இப்படி அரசியலில் கிடைச்சிருக்கக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்றைய பக்கா பாலிடிக்ஸில் பார்க்க போகிறோம். பெண்களை இழிவாக பேசுகிற திமுக காரங்க மேலே எந்தவித நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் அதிமுக தொகுதிகளை பாஜக வாங்கியிருக்கிறதா பரவக்கூடிய வதந்திகளை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோ இல்லை பாஜகவோ யார் ஜெயிச்சாலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மக்கள் மேலே கவலையே கிடையாது, அவரோட குடும்பத்தை மட்டும்தான் அவர் கவனிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுகவை சேர்ந்தவங்க பெண்களை குறித்து இழிவா பேசுறது முதல் முறை இல்லாத நிறைய பேர் நிறைய பேரோ பேசியிருக்காங்க. இருந்தாலும் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் அது மீது எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கிறாங்க. இது நான் நாளும் டெய்லி நடந்துட்டு தான் இது அதை பத்தி இப்ப எதுவும் கருத்து சொல்ல முடியாது. ஆனா 2 தினங்களுக்கு முன்னால் நடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைகளுக்கு நடந்த அறிவிப்பின்படி பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும் என்று இந்த 2 தினங்களாக கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கிறது. நிச்சயமாக தேர்தல் முடிவு வெளியாகும் போது அனைத்து இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்கின்ற கருத்து வரும். இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாமே பரஸ்பரம் அவங்களுக்கு தேவையான தொகுதியில கேட்டு வாங்கியிருக்கோம். சில இடங்கள்ல அதிகமா அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், சில இடங்கள்ல அதிகமா நாங்க வாங்கியிருக்கிறோம். அதனால இது இதுல அவதூறு பிரச்சாரங்கள், இதை மக்கள் நம்ப வேண்டாம் என்று நான் கேட்கிறேன். இல்லை எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி தானே, யார் ஜெயிச்சாலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பிரச்சனையை கருத்தில் கொள்ளவில்லை, தன்னுடைய குடும்ப பிரச்சனை தான் 5 ஆண்டுகளாக கருத்தில் கொண்டால் அந்த ஆட்சி மாற்றம் வேணும் என்கின்றதுதான். கஞ்சா இல்லாத தமிழகம், பாலியல் வன்கொடுமை இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு திமுக சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் எந்தவித பாதுகாப்பையுமே வழங்காமல் வாக்குறுதிகளை மட்டும் வாரி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்க. இது ஒரு பக்கம் இருக்க, திமுக கூட்டணியில் கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டால் விருப்பமா, அதுவே என்டிஏ கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டி போட்டால் அழுத்தமா, இதில் என்னங்க நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். அதாவது பாராபட்சமான நடவடிக்கை தான். இப்போ விளாத்தி குளத்திலே முதலமைச்சர் அங்கே போய் பார்த்துருக்கணும், பார்க்கல. 10 நாள் கழித்து ஒருத்தர் ஏற்கனவே குற்றம் செய்தவன், பாலியல் குற்றம் செய்தவன் வெளியே வந்திருக்கான், ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டிருக்கான். அப்போ அவரையே நீங்கள் கண்காணிக்கலை. இப்போ பெண்களின் மானமோ உயிரோ உங்களுக்கு அவ்வளோ துச்சமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, கட்சியை சார்ந்த பெண்களை பற்றி எனக்கு பொன்ராஜோட வார்த்தை எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். நீ இப்படியானவளான்னா நான் இப்படி தானே சொல்லுவேன் அப்படின்னு எப்படி சொல்லுவேன், நீ எப்படி சொல்லுவேன் நான் கேட்குறேன். அதனால் இது திராவிட முன்னேற்ற கழகம், அது மாதிரி அவர் திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள்லாம் பெண்களை எப்படி பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் முதலில் திமுக இதற்கு கண்டனத்தை தெரிவித்து மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். மன்னிப்பு சும்மா சொல்லிட்டுன்னா பரவாயில்ல, மிக 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 மோசமான இந்த வார்த்தைகளை இவர்கள் என்ன கேட்டால் இவங்களெல்லாம் கட்சியிலே இருக்கக்கூடாது. மோசமான ஆட்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள், அவமரியாதைகள், இதுதான் இன்னைக்கு பிரதானமாக இருக்கும். முதலமைச்சர் சொல்கிறாரு இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற தேர்தல் இல்லை. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு பெண்களுக்கும் திமுகவிற்கும் இந்தி கூட்டணிக்கும் நடக்கின்ற போட்டி தேர்தல். அதனால் பெண்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து நிச்சயமாக திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். ஆனால் நேற்றுலேருந்து தாமரையில் போட்டி போட்டால் ஏதோ அழுத்தத்தில் போட்டி போடுறாங்களாம், அதே உதயசூரியனில் போட்டி போட்டால் விருப்பத்தில் போட்டி போடுறாங்களே. இது என்னங்க அர்த்தம்? தாமரை 18 மாநிலங்கள் ஆட்சி செய்கிறது, இந்தியாவே ஆட்சி செய்கிறது. அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்தியாவிலே பலமான சின்னம் எதுனா தாமரை சின்னம். தாமரை சின்னத்தில் போட்டி போட்டால் மட்டும் அழுத்தத்தில் போட்டி போடுறாங்களாம். கருணாஸ் போன்றவர்கள் உதய சின்னத்தில் போட்டி போட்டால் விருப்பப்பட்டு போட்டி போடுறாராம். அதே இது தாமரைக்கு சின்னம் அவமானத்தின் சின்னம். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். இந்த தாமரை என்பது லட்சுமி உட்கார்ந்துருக்கிறதும் தாமரை தான், சரஸ்வதி அமர்ந்திருப்பதும் தாமரை தான், நம்ம நாட்டோட பூவும் தாமரை தான். இன்னும் அவமான சின்னம் எப்படி சொல்ல முடியும்?
நாங்கள் எல்லாத்துக்கும் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் தான் அடிமையாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறவங்கெல்லாம் அடிமைன்னு நான் சொல்லுவேன். நாங்கள் எங்களோட போட்டி போடுறதெல்லாம் விருப்பமான போட்டி போடுவேன்னு சொல்கிறேன். எங்கேயுமே நாங்கள் அழுத்தம் கொடுக்கல. ஆனால் இது உதயசூரியனில் போட்டி போட்டால் அதெல்லாம் விருப்பத்தின் பேரிலாம், தாமரையில் போட்டி போட்டால் எல்லாம் அழுத்தத்தின் பேரிலாம். இது எங்கேருந்து இந்த தியரியை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு நான் கேட்குறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டி போடுற 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அந்த கட்சியுடைய தலைவர் ஜி.கே. வாசன் வந்து வெளியிட்டிருக்காரு. அப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசின அவர், எங்களுக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்காததால தாமரை சின்னத்தில் போட்டி போடுறோம் அப்படின்னும், சின்னத்தை விட களப்பணி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. அதோட தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி திமுகவே விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துடலாம். கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கட்சியை தொடங்கிய பிறகு 4-5 தேர்தலை சந்தித்து விட்டேன். முதல் தேர்தலில் தோப்பு சின்னம், 2வது தேர்தலில் ஆட்டோ சின்னம், 3வது தேர்தலில் இரட்டை இலை சின்னம், 4வது தேர்தலில் நாங்கள் விரும்பும் சைக்கிள் சின்னம். இவ்வளோ சின்னம் நான் மாறியிருக்கேன். அதனால் சின்னம் என்பதை விட எங்களுடைய பணியும் முக்கியம், களப்பணியும் முக்கியம், கூட்டணியுடைய பலமும் முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்படுகிறோம். அதிமுக தமிழகத்தினுடைய முதல் கட்சி, பாஜக இந்தியாவினுடைய முதல் கட்சி. இந்த 2 கட்சியோடும் நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று கூறும்போது இந்த 2 சின்னமும் நல்ல அரசை அமைக்கக்கூடிய சின்னமாக நாங்கள் கருதுகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த சின்னத்திலே போட்டியிடுகிறோம். மேலும் நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறேன் என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். பல அமைச்சர்கள் மீது தங்கள் கோபத்தை காட்டுவதற்கு இதுதான் நேரம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக பயன்படுத்தி கொள்ளும். மக்கள் மத்தியிலே ஊழல்வாதிகளை எடுத்து சொல்லும். மீண்டும் 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 மக்கள் ஊழலுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலே இது போன்ற தொகுதிகளை எல்லாம் நாங்கள் பலமாக கருதி போட்டியிலே இறங்குகிறோம். இந்திய ஜனநாயக கட்சி போட்டி போடுற 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அந்த கட்சியுடைய நிறுவனர் பாரிவேந்தர் வந்து அறிவிச்சிருக்காரு. அப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசின அவர், ஊழல் லஞ்சம்லாம் தமிழ்நாட்டில் டெய்லி அதிகரிச்சுக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் கொலை போன்ற குற்ற சம்பவங்களும் தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சு. இதை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. நாங்கள் எங்களுக்கான ஒரு வழியை பின்பற்றி தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தி கொண்டு வருகிறோம். எங்களுடைய பின்பலம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். இருந்தாலும் கூட அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன என்றால், தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் ஊழல், லஞ்சம், விலைவாசி உயர்வு, கொலை, கொள்ளை, இதெல்லாம் எல்லாரும் சொல்றது தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களும் உங்களுடைய குடும்பத்திலும் நீங்களே கூட இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. அதே மட்டும் இல்லை, எங்களுடைய கட்சியின் கொள்கைகள் ஒன்று, பெண்களுக்கு சம உரிமை. அந்த வகையில் 2 வேட்பாளர்கள், ஒன்று குன்னத்தில் ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுகிறார், பல்லாவரத்தில் ஒரு ஆண் வேட்பாளர் போட்டியிடுகிறார்.
இவ்வளோ நேரம் பாரிவேந்தர் பேசுறதை பார்த்தோம். இப்போ இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் ரவி பச்சமுத்து பிரஸ் மீட் படி என்ன பேசியிருக்காருன்னா, இந்த கொஞ்ச காலத்தில் அதாவது ஷார்ட் பீரியட்ல புது சின்னத்தை மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்க முடியாது, அதனால எங்களோட விருப்பத்தோடு தான் நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதை பார்த்துடலாம். ஒன்று, வழக்கறிஞர் டாக்டர் வெங்கடேசன், MA, ML, PhD டாக்டரேட். இவர் 15 வருஷமாக நம்ம கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கட்சியின் சட்ட ஆலோசகராக இருந்து வருகிறார். ஐயாவின் நம்பிக்கைக்கும் பாத்திரத்துக்குரியவர். அடுத்தது திருமதி சரண்யா அன்பழகன், BSc B.Ed. இவங்க கட்சியில் ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய கணவர் நம்ம கட்சியில் உறுப்பினர்லேருந்து இன்றைக்கி மாவட்ட தலைவர் வரைக்கும் போஸ்டிங்கில் இருந்திருக்காரு. அவங்களுடைய மனைவி படித்தவர், ஆசிரியர் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர். நல்ல வேட்பாளர்களை ஐயா தேர்ந்தெடுத்து இருவருக்கும் சம உரிமை கொடுத்திருக்கிறார். வெங்கடேசன் பல்லாவரம் தொகுதியும், திருமதி சரண்யா அன்பழகன் குன்னம் தொகுதியும். இரட்டை சின்னத்தில் போட்டியிடுறோம். அதிமுக பொதுச் செயலாளர் EPS புதிய நீதி கட்சியுடைய தலைவர் AC சண்முகம் மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பிரஸ் மீட் பண்ணவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு 2 தொகுதி கொடுத்துருக்காங்க, ஒரு தொகுதியில் நாங்கள் தாமரை சின்னத்திலேயோ இன்னொரு தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திலேயோ போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதிய நீதி கட்சிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதல்வர் புதிய நீதி கட்சிக்காக ஒரு தொகுதியை கொடுத்திருக்கிறார்கள். மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி போட்டியிடும். 2வது தொகுதியாக பாரதிய ஜனதாவினுடைய தலைமை நம்முடைய பியூஷ் கோயல் அமைச்சர் அவர்களும், நயினார் அவர்களும், முருகன்ஜி அவர்களும் பாரதிய ஜனதாவில் ஒரு தொகுதியை கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். புதிய நீதி கட்சி 2 தொகுதிகளில் இந்த வருங்கால சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிடும். மிகப்பெரிய வெற்றி பெற்று தருவோம். அதுபோல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய தாய் வீடு. அந்த தாய் வீட்டின் சேதனமாக ஒரு தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. நான் புகுந்த வீடாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வாஜ்பாய் காலத்திலிருந்து இருந்து வருகிறோம். பாரதிய ஜனதாவிற்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியை புதிய நீதி கட்சிக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அதற்காக பாரதிய ஜனதாவிற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தொகுதிகளும் மிகப்பெரிய வெற்றியை புதிய நீதி கட்சி வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்களெல்லாம் காவல்துறை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் குற்றங்களை கண்டுபிடிக்கிறது காவல்துறையோட வேலை கிடையாது, குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறது தான் காவல்துறையோட வேலை. இப்படிலாம் இவங்க ஆட்சியில் நடந்துட்டு இருந்தா 5000 என்ன 5 லட்சம் கொடுத்தாலும் மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி. தெளிவாக அந்த பெண் மாணவி புகார் கொடுத்திருக்கிறார். இது உண்மையிலேயே தவறான ஒரு 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 நிர்வாகம் என்று தான் நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக அது இங்கே எல்லா இடத்துலையுமே அரசியல் தான் இருக்கிறது. நாம் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கட்சியினருக்கு, அதாவது ஆளும் கட்சியினருக்கு ஜால்ரா போடக்கூடியவர்கள் தான், கூஜா தூக்குபவர்கள் தான் அங்கே பணியாற்ற வேண்டும் என்கின்ற தவறான அந்த கருத்து திராவிட மாடல் திமுகவிடம் இருக்கிற காரணத்தினால தான் இது நடைபெறுகிறது. அங்கு ஊழல் நடைபெறுகிறது, எல்லா பல்கலைக்கழகங்களும் தவறு நடைபெறுகிறது. முக்கியமாக அரசாங்கம் இதில் அரசியலை நுழைத்து துணைவேந்தர்களை பல வருடங்களாக நியமிக்காது இருப்பதுதான் நிர்வாக சீர்கேட்டிற்கு காரணம். அப்போ ஒரு நிர்வாகத்தில் தலைமை இல்லாத காரணத்தினால தான் இப்படி நடக்குது. ஆனால் நாங்கள் சொல்பவர்கள் தான் துணைவேந்தர்களாக வர வேண்டும், திமுகவினர் தான் வர வேண்டும் என்று நினைத்த காரணத்தினால தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. ஏன் அவர்கள் திமுகவினர் வர வேண்டும் அல்லது திமுகவினுடைய ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதிகள் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பணம் பணம் பணம், ஊழல் ஊழல் ஊழல். அந்த ஊழலுக்கு துணை போகாதவர்களை வேண்டுமென்றே இவர்களுக்கு ஜால்ரா தட்டுகளை வைத்து மிரட்டுவது
அவர்கள் மீது பழி சுமத்துவது என்று அங்கு மிகப்பெரிய ஒரு ஊழல் அரசியலை நடத்தி காண்பித்ததுதான் திமுகவினுடைய சாதனை. கல்வி நிலையங்களை, பல்கலைக்கழகங்களை ஊழல் மயமாக்கியது மட்டுமல்ல, அந்த கல்வி நிலையங்களை, பல்கலைக்கழகங்களை மிக மோசமான அளவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படக்கூடிய இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைக்கு காரணம் திமுக தான். ஒரு நாள் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த அண்டா குண்டாலாம் கொடுக்க மாட்டேன், ஃப்ரீயாக படிப்பு, மருத்துவம், குடிநீர் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் தட்டுப்பாடெல்லாம் ஏற்படாமல் இருக்க மாட்டு சாணத்தை வச்சு குறைஞ்ச விலையில் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடத்துகிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தரமாக இருக்குது, ஆனால் நீங்கள் நடத்துகிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தரமாக இருக்கா அப்படின்னு திமுகவை பார்த்தும் கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் பற்றியும் அவர் பேசியிருக்காரு, அதை பார்த்துடலாம். உரிய கட்டணம் கொடுப்பேன் தடை இல்லாமல். வேற என்ன? பயணிக்க நல்ல பாதை, படிக்க கல்வி, குடிக்க தண்ணி, பார்க்க மருத்துவம், பசி இல்ல. ஏன்னா நானே வேளாண்மை செஞ்சுக்கிறேன். பசி இல்ல நாட்டில், உனக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க உண்மையிலே அக்கறை இருந்தா அந்த தங்கச்சிகள் பேசும்போதே ஒரு அறிக்கை உங்க பேர்லயோ, உங்க கட்சி பேர்லயோ, உங்க பொதுச் செயலாளரோ, செய்தி தொடர்பாளர்களோ இது மாதிரி தங்கச்சிகள் பேசுறத நிறுத்திக்கணும். அன்பு வேற, இப்படி அன்பு வெளிக்காட்டுறதுக்கு இந்த வார்த்தைகள் அருவருப்பா இருக்கு, செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலையே நீங்க. அப்புறம் இப்ப பொன்ராஜ் சொன்னதுல அவர் சொல்றது வருத்தம், ஆதங்கம், யாரையும் காயப்படுத்தணுங்கிற வார்த்தை அல்லது. அதை வச்சுக்கணும். அதே பெண்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாப்ல. இது கோடி பிரச்சனை நடந்திருக்கு. எந்த பிரச்சனைக்கு வந்திருக்காப்ல? உங்களால செத்தவனுக்கே நீ போய் பார்க்கல. இப்ப அண்மையில தஞ்சாவூர் நடந்தது, ஒருத்தன் செத்து போயிட்டான். என் கட்சி பிள்ளை போய் மருத்துவமனையில பார்த்து, என் கட்சி பிள்ளை போய் சாவல நிக்குது. உன் கட்சிக்காரன் கூட போய் நிக்கலையே. உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற, உங்க விஜய் உயிர் எடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. எந்த இடத்துல? போன இடமெல்லாம் செத்துருக்கான். அப்புறம் வருத்தம் சொல்லணும்ல, போக முடியல. இப்ப அங்க போனா கூட்டம் வரும், ஆனா வளைகாப்புக்கு போக கூட்டம் வராது. கல்யாண வரவேற்பு போனா கூட்டம் வராதா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்கே வரல. திண்டுக்கல் மாவட்டம் அழகம்பட்டியில நாம் தமிழர் கட்சியோடைய திருமுனை கூட்டம் நடந்துச்சுங்க. அந்த கூட்டத்துல ஊர் கட்சிக்காரங்க யாருமே கலந்துக்கல. அதுக்கு பதிலாக ஓட்டு போட வயசு இல்லாத நண்டு சிண்டலா உட்காந்துட்டு கூட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபனை நீங்களே பாருங்க. 1919 2029 சுமார் 10 ஆண்டுகள் இரட்டை ஆட்சி முறை. அந்த இரட்டை ஆட்சி முறையில் என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா? அந்த இரட்டை ஆட்சி முறையில ஆங்கிலேயர்களோடு இந்தியர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறலாம் சொன்னாங்க. அப்படி உண்ணாவிரதம் இருக்கும்பொழுது இந்த அம்பேத்கர் போய் காந்திரிகிட்ட பேசுறார். அவர்கள் பேசியதன் விளைவாகத்தான் என்ன நடக்குது? இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை கிடைக்கும். கலைஞர் சொன்னதா ஐயா வன்னியரசு தொலைக்காட்சி விவாதத்துல சொல்லியிருக்கார். அப்ப ஒரு தலைவன் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 44 தொகுதிகள் போக கூடுதலாக 7 தொகுதிகளில் பொது 2 தொகுதி தான் பழங்குடியின மக்கள் போட்டியிட முடியும். பெண்ணை ஆணுக்கு சமமாக இந்த தேர்தலிலே போட்டியிட வைத்திருக்கிறார். ஒரு திருநங்கைக்கு சீட்டு கொடுத்திருக்கிறார் அண்ணன் சங்கமன் சீமான் அவர்கள். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திருநங்கைக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்த ஒரு கட்சி முத்துலிங்கபுரம். இந்த பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மற்றும் 9 மாவட்டங்கள் என்னிடம் சிகிச்சை பெற்ற நோயாளிகளும் நண்பர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உங்கள் முன் என் அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்களோட தலைவர் விஜயோடைய வளர்ச்சியை பார்த்து அறிவாலயமே ஆடி போயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய கூட்டணியில் ஒரு 26 கட்சி இருக்குது, அதிமுக கூட்டணியில் ஒரு 10 கட்சி இருக்குது. ஆக மட்டும் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 36 கட்சி வருது. அப்போது எங்கள் தலைவர் விஜய் 36 கட்சிகளை எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னு பேசியிருக்காரு நாஞ்சில் சம்பத். அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக காரங்க இருக்காங்களே, திமுக காரங்க இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாடகை பேச்சாளர்களை தாங்க நம்பி இருக்காங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவருடைய வளர்ச்சி, அவருக்கு கிடைக்கிற வரவேற்பு கண்டு அறிவாலயத்தின் கால்கள் ஆடுகின்றன. அதனால்தான் 26 கட்சி கூட்டணி பண்ணி பலகுட்டி போடுவாங்க. திமுக வரலாற்றுல பண்ணி பலகுட்டி போட்டது மாதிரி இன்னைக்கு 26 கட்சி கூட்டணி. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் 10 கட்சி கூட்டணி, 36 கட்சிகளை ஒரு தலைவன்
ஒன்றாக எதிர்க்கிறான். மார்ச் திங்கள் 7ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடந்த இப்தார் விருந்தில் எங்கள் தலைவர் அறிவித்தார், அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. அறிவித்த அறிவிப்பிலே மாற்றமில்லை, ரீகன்சிடருக்கு வாய்ப்பில்லை. இந்த பயணத்தில் எது வந்தாலும் அதை எதிர்கொள்வேன். 36 கட்சிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்திய அரசியல் அரங்கில் எங்கள் தலைவர் விஜயை தவிர இன்னொருவருக்கு வாய்க்காது. இப்பொழுது அவர்களுக்கு திமுகவை நடத்த முடியாமல் திணறுகிறார். திமுக இப்பொழுது வாடகை பேச்சாளர்களை நம்பித்தான் அது உயிர் வாழ்கிறது. இயக்குனர் விசி குகநாதன் திமுக பேச்சாளர் யாருன்னு கேட்டா பாண்டியராஜன். அவன் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றதுக்கே 3 நாள் ஆகும். அவனை கொண்டு மேடையில் ஏற்றி பேச வைக்கிறாங்க. திமுக மேடையில் பேசுறது யாருன்னா பொன்மண்ணா, திமுக மேடையில் பேசுறது யாருன்னா வடிவேலு. வடிவேலு ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்தை எதிர்த்து பேச பணித்து அதற்கு பிறகு சினிமா வாய்ப்பை இழந்தவன். தலைவருடைய கடைசி படம் ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி என்ற ஒரு படத்தை ரெட்டியன் மூவிஸ் தயாரித்து சிவகார்த்திகேயனை கூப்பிட்டார்கள். நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது சிவகார்த்திகேயன் படம். என்றைக்கு இவர்களை நம்பினானோ இப்பொழுது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் போய் நிற்கிறான். சனி உனக்கு பிடித்து விட்டது. காவை காயப்படுத்துவதாக கருதி பல்வேறு ஆளுமைகளை நீங்கள் அழைத்து காவை இன்றைக்கு நீங்கள் அழுக்குப்படுத்த, களங்கப்படுத்த நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். இப்போ சேகர் பாபு அமைச்சரே கிடையாது, ஏன் ஸ்டாலின் முதலமைச்சரே கிடையாது. அதை முதல்ல யாராச்சும் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, ஏன் இனிமே அவங்க அமைச்சராக முதலமைச்சராக ஆகவே முடியாது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆதவர்ஜுனா. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் யாருக்கு பவர் அப்படின்னு பார்த்தோம்னா அது தேர்தல் அதிகாரிகளுக்கு மட்டும்தான். இதையெல்லாம் மீறி நாங்கள் எங்களுடைய தாவேக அலுவலகத்தை எங்கே ஆரம்பித்தாலும் அங்கே பிரச்சனை பண்ணி ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க திமுக காரங்க அப்படின்னு திமுகவை தாக்கி பேசியிருக்காரு ஆதவர்ஜுனா. அவர் அமைச்சர் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க இனிமேட்டு வாழ்க்கை ஃபுல்லா எப்பயுமே அமைச்சர் ஆக முடியாது. முதலமைச்சர் பதவியை வந்து போயிருச்சுன்னு சொல்லுங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்களோ, என்ன நோட்டிபிகேஷன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணோம். RO தான் ஒவ்வொரு தொகுதியிலும் அத்தாரிட்டி. RO மீறி, ரிட்டர்னிங் ஆஃபீஸரை மீறி முதலமைச்சருக்கும் சரி அமைச்சர்களும் சரி எந்த அதிகாரமும் கிடையாது. எம்எல்ஏக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் பாருங்க, எங்கெல்லாம் ஆஃபீஸ் போடுறாங்களோ, பணிமனை போடுறாங்களோ அங்கே உடனே வெக்கேட் பண்ண சொல்றது, உடனே வந்து அந்தந்த பத்திரத்தில் பிரச்சனை இருக்குன்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விடுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் விடுறது, HRMCன்னு சொல்றது. 40 வருஷமா இருக்கிறாங்க. அப்போ பிரச்சனைனா கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும் ஒருத்தர் வெக்கேட் பண்ண சொல்லணும். ஆனால் அந்த ஓனர்ஸை வயசானவங்களும் பார்க்காம 85 வயசு இருக்க ஒரு பெண்களை வந்து மிரட்டுறது, ரவுடித்தனம் பண்ணுறது, இதை பண்ணி எங்கள் ஆஃபீஸ் வந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, எங்களால் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் இந்த ஆஃபீஸ் விட்டு வெக்கேட் பண்ணுறோம். ஆனால் இந்த அராஜகமும் இந்த ரவுடித்தனமும் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. வில்லிவாக்கம் மட்டும் இல்லை, எல்லா தொகுதியிலையுமே இந்த ஆஃபீஸை போட விடாமல் நிப்பாட்டுறாங்க திமுக காரங்க. அது அவங்க வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. எங்களால் எப்பொழுதும் பொதுமக்களுக்கோ இல்லை எங்களை வந்து நம்பியிருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடந்ததில்லை. கண்டிப்பாக இதை கண்டிக்கத்தக்கது. இதை வந்து நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்கள் அதை அட்ரஸ் பண்ணுவோம். மகாபலிபுரத்தில் மட்டும்தான் நாங்கள் வந்து மீட்டிங் நடத்தியிருக்கோம். சென்னை சிட்டியில் எந்த மண்டபத்துக்கும் அப்ரூவ் கொடுக்க கூடாதுன்னு முதலமைச்சரும் முதலமைச்சர் குடும்பம் அங்கே இருக்க அமைச்சர்களே ஃபோன் பண்ணி எல்லா மண்டபத்தையுமே மிரட்டியிருக்காங்க. அப்ப அந்த அளவிற்கு தாவேகா எங்கேயுமே கூட்டம் போடக்கூடாது, எங்களுடைய தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கு வெளியே வரக்கூடாது அப்படி நோட்டிபிகேஷன் வரைக்கும் எல்லா விதமான அழுத்தமும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா வெளியே வந்து பேசவே மாட்டாங்க, அமைச்சர்களோ முதலமைச்சரோ பேச மாட்டாங்க. ஆனா கூட்டம் போடாத அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து இடத்த கொடுக்க விடாம நெருக்கடி பண்றது, காவல்துறை வச்சு நெருக்கடி பண்றது, அரசு அதிகாரிகளை வச்சு நெருக்கடி பண்றது, இந்த வேலை தான் வந்து திமுக செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த இடத்துலையும் தேர்தல் அலுவலகம் போடக்கூடாது, பணிமனை போடக்கூடாதுங்கிற ஒரு 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 பயத்தால வந்து இதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கோம்.
ஏன் சார் நீங்கள் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கீங்க அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் எந்த மொழிக்கும் எதிர்ப்பெல்லாம் இல்லைங்க, எங்ககிட்ட இந்த மொழியை திணிக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிரியெல்லாம் இல்லை, நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஐயோ அப்படிலாம் இல்லை, நாங்கள் இருமொழி கொள்கை தான் எங்களோட ஒரே கோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. 2400 கோடி ரூபாய் கல்விக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் மும்மொழி கொள்கையை இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தருவோம் என்று சொன்னபோது கூட முடியாது, மும்மொழி கொள்கை தான் எங்களுடைய உயிர் மந்திரம் என்று அந்த தர வேண்டிய பணத்தை கூட உதறி தள்ளியவர் எங்கள் முதல்வர் அவர்கள். ஆகவே எங்கள் முதல்வரிடம் வெளிப்படைத்தன்மை தான், திரைமறைவு பணிகள் எதுவும் இல்லை. இருமொழி கொள்கையில ஏன் உறுதியா இருக்கீங்க? எங்களை பொறுத்தளவில் எங்கள் முதல்வர்களே சொல்லியிருக்கிறார், எந்த மொழியையும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்வதில்லை. ஒரு மொழி வேண்டப்படாமல் மக்களின் மீது திணிக்கப்படும் போது அதை எதிர்ப்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆகவே தான் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றோம். இருமொழி கொள்கை ஆகவே தான் நாங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கின்றோம். இப்படி பல கலகலப்பான சம்பவங்களை பக்கா பாலிடிக்ஸ்ல பார்த்தோம். அடுத்து வேற ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திக்கலாம்.